என்கிட்ட கொடுக்க பணம் இருக்கு. ஆனா பணம் தான் இல்ல. வணக்கம் மக்களே! நான் தான் உங்க மெட்ராஸ் மாமே மீடியா. இப்போ ரீசென்ட்டா ஓசூர் போயிருந்தேன். அங்க ஒரு கடையில அண்ணன் எனக்கு சிப்ஸ் போட்டு தர முடியுமான்னு கேட்டேன். அவரும் வாப்பா உனக்கு உடனே போட்டு தரேன்னு சொன்னாரு. அப்புறம் கடைக்குள்ள போயிட்டு உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து மிஷின்குள்ள கொட்டுனாரு. கொட்டிட்டு தண்ணி ஊத்துனோனே அழுக்கு தண்ணிலாம் தனியா வந்துடுச்சு. அப்புறம் பார்த்தா உருளைக்கிழங்கும் கொஞ்சம் தனியா வந்துருச்சு. இது என்னண்ணே உருளைக்கிழங்குல இன்னும் தோல் ஒண்ணும் பாதியமா இருக்கு அப்படின்னு கேட்டா, "இப்படிதான்ப்பா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சீவ ஆரம்பிச்சுட்டாரு. "அண்ணே எத்தனை வருஷமா இந்த வேலை பார்க்குறீங்க?" அப்படின்னு கேட்டா, "10 வருஷமா பார்க்குறேன்" அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவர் பாட்டு போட்டு சீவிட்டே இருந்தாரு. "சரி இவ்வளோ வேலை பார்க்குறீங்களே அண்ணே இது உங்க கடையா?" அப்படின்னு கேட்டேன். "இல்லப்பா இங்க நான் வேலை செய்றேன்" அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், "இங்க இவ்வளோ வேலை செய்யறதுக்கு நீங்களே கடை போட்டுடலாம்ல" அப்படின்னு சொன்னேன். "பணம் தரியான்னு?" கேட்டாரு. என்கிட்ட கொடுக்க பணம் இருக்கு. ஆனா பணம் தான் இல்ல. 2 கரண்டி தண்ணி ஏதோ எடுத்து எண்ணெயில ஊத்துனாரு. "என்னண்ணே ஊத்துறீங்க?" அப்படின்னு கேட்டா, "தம்பி இதுதான் உப்பு தண்ணி. இது கொஞ்சம் போட்டா தான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் சால்ட்டோட வரும்" அப்படின்னு சொன்னாரு. "சரிண்ணே அப்படி கொஞ்சம் சீக்கிரம் போட்டு குடுங்க. பஸ்ஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னேன்." "இருப்பா ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிரும்னு" சொல்லிட்டு கிளற ஆரம்பிச்சுட்டாரு. நானும் சரி அவர் கிளற வரைக்கும் நம்ம உளர ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு உளறிட்டு இருந்தேன். ஆனா அண்ணன் கிளறி முடிக்கிற மாரி தெரியல. மக்களே இந்த கேப்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த மாரி ஃபன், என்டர்டெயின்மென்ட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு மெட்ராஸ் மாமா மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ணன் ஒரு வழியா சிப்ஸ் போட்டு முடிச்சிட்டாரு. அண்ணன் போட்ட சிப்ஸை ஒரு அலுமினி குண்டான்ல மாத்துறாரு. மாத்தும் போதே எண்ணெய் எல்லாம் மொத்தமா வடிகட்டுறாரு. வடிகட்டுறதுக்கு அடி தட்டுறாரு. அப்புறமா ஒரு பாத்திரத்துல இருந்து ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்துல மாத்திட்டு மிளகாத்தூளை கொட்டி கிளறுனாரு. கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு ஒரு பாக்கெட்டை போட்டு கொடுத்தோனே நம்மளுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம். ஏறா வண்டிய சென்னைக்கு. பாய்.